வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, லிசனில் ஆட்டோகேட் 2006 தான் பார்க்க போகிறோம். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ மவுஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோகேட் சம்மந்தமான எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் போடுறது. ஓகேங்களா? இப்போ நம்ம லிசன் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ட்ராயிங் கோஆர்டினேட்ஸு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் ஏரியா. இது பார்த்திங்கன்னா மாடலு லேஅவுட்டு 1 2 3. ஓகேங்களா? அது ஷீட்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ட்ராட் டூல் பார். இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில். இப்போ இந்த ட்ராட் டூல் பாரில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எத்தனை வெர்ஷன் வந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு லைன் கமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லைன் கமெண்ட்டை லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா லைன் கமெண்ட் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா லைன். நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி லைன் அப்படின்னா இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு கிடையாது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சிவிலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாலிலைன். பாலிலைன் எப்படின்னா லைனாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே இங்கே ஒரு கமெண்ட் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்க். அது ஏ கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆர்க்காகவும் இது க்ரியேட் ஆகும். லைனாகவும் யூஸ் பண்ணலாம், ஆர்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கமெண்ட் இப்போ லைன் கொடுத்து திருப்பி கொடுத்தீங்கன்னா அது லைனாக மாறிடும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வளைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். இப்போ அந்த பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம என்ன ஷேப்புக்கு வேணால் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். பாலிலைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைனு ஆர்க்காக யூஸ் பண்ணால் கூட அது ஒரே செலக்ட் தான் ஆகும். செலக்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகன். பாலிகன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்ஸ் நிறையா மெக்கானிக்கல் கம்பெனிலையும் இல்லைன்னா ஒரு சிவில் கம்பெனியில் கூட ஒரு ஷேப்ஸ்லாம் போடுறாங்க பாருங்கள். இப்போ இந்த நம்ம ரூபா காயின்ஸில் கூட முன்னாடி இருந்துச்சு. இந்த ஷேப்ஸ் எது கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கிளை வச்சு இதை கெயின் பண்ணுறாங்க. இன்ஸ்கிரைப்ட் அப்படின்னா ஓஸ்னாப்பில் எல்லா செட்டிங்ஸும் ஆன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்கிரைப்னா சர்க்கிள்குள்ளே நம்ம அந்த கொடுக்கறது 5 கொடுத்து என்ட்ரு பண்ணுவோம். பாலிகன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷேப் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இது சர்க்கிள்குள்ளே வர்றதுனால இன்ஸ்கிரைப்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சர்க்கிளுக்கு அவுட்டரில் போடலாம். அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுனா இதுக்கும் பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் கொடுத்துங்க. 5 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா இது மாதிரி ஷேப்ஸ் போடலாம். சர்க்கிளை வச்சு தான் இது எட்ஜில் கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் அவுட்டரில் ஸ்லாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர். இப்போ ரெக்டாங்குலருக்கு அப்புறம் ஆர்க்கு. ரெக்டாங்குலர் சும்மா கமாண்ட் மாதிரி தான் ரெக்டாங்குலர் ஷேப் யூஸ் பண்ணுறது. ஆர்க்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட் அப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேலமெட்ரி ட்ரீ மாதிரி யூஸ் பண்ணுறது. இது ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைன்ஸ். இப்போ இந்த ஒரு நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஷேப்ஸ்லாம் போடணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக அப்படியே க்ரியேட் பண்ணால் ஒரு ட்ரீ மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த மெக்கானிக்கல் வாய்ஸில் இதெல்லாம் போடுறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதோட ஆர்க்கோட லென்த்தை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஆர்க்கோட லென்த்தை ஒரு 1 வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த சின்னதாக அந்த ஆர்க் க்ரியேட் ஆகிறது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அது மாதிரி
திருப்பி கிளிக் பண்ணுறேன். இப்போ ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட பெரிய சைஸாக மாறிடுச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க் லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து 0.6 வரும். 0.6 சம்திங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூ 1 தான். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் நம்ம ஸ்பைலைன் பார்க்க போகிறோம். ஸ்பைலைன் வந்து ஒரு இல்லீகல் ஷேப்ஸ். ஓகேங்களா. வளைஞ்சு பெண்டாக யூஸ் பண்ணி வரைகிறது தான் வந்து சில ஷேப்ஸ் எல்லாம் நம்ம வந்து லைன் கமெண்டை வச்சோ ஆர்க் கமெண்டை வச்சோ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பைலைன் வச்சு நம்மளால் ஒரு ஷேப்பை கொடுக்க முடியும். ஒரு பீஸை கட் பண்ணால் அதை காட்டுறதுக்காக, ஹேச்சிங் காட்டுறதுக்காகவும், இது அந்த எண்ட் பாயிண்டில் வரைகிறதுக்காகவும் இது பண்ணுவோம். நம்ம நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸ்பைலைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு 3 வாட்டி என்ட்ரு பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ எலிப்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஓவல் ஷேப். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ அந்த பவுல் மாதிரி இருக்கிறது, எக்கு மாதிரி இருக்கிறது, சில ஷேப்ஸ் வந்து ஓவல் ஷேப் வரைகிறதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணுறது. இது ஸ்லாட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல கமெண்ட். ஓகேங்களா. எலிப்ஸ் வந்து நிறைய இடத்துல நமக்கு தேவைப்படும். இது எலிப்டிக்கல் இதாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஆர்க்காகவும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. பாதி எலிப்டிக்கல் ஆர்க்காகவும் போட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்க்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க்கை வந்து நம்ம எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலிப்டிக்கல் ஆர்க்கை வந்து ஒரு சின்ன ஷேப்ஸை கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. பேசிக்ஸாக நம்ம எலிப்ஸ் ஆர்க்கு எப்படி நான் சொல்லுவேன்னா, ஓவல் ஷேப், ஒரு ஸ்லாட்டு. இப்போ எந்த ஒரு ராடு ஏதாவது போடுறோன்னு வச்சுங்களேன், ஸ்டீல் ராடு, அதில் எண்ட் பாயிண்டில் இது மாதிரி ஓவல் ஷேப் போட்டுக்கலாம். நிறைய மெக்கானிக்கல் டூல்ஸ்லேயும் சிவில் டூல்ஸ்லேயும் நமக்கு இந்த எலிப்டிக்கல் ஆர்க் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. இதுமாதிரி ஷேப்ஸ் போட்டுக்கலாம் எண்ட் பாயிண்டில். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பிளாக். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எலிப்டிக்கல் ஆர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அந்த ஆர்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா, இப்போ இந்த எலிப்டிக்கல் ஆர்க் அதை நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு, இது முன்னாடி எலிப்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக தான் போட்டிருந்தோம். எலிப்ஸ் ஆர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஷேப் மட்டும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் இது மாதிரி கொடுத்துட்டு எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு, எந்த இடத்துல நம்ம ஒரு பேஸ் பாயிண்ட் வைக்கிறோமோ அதுலேருந்து இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. உள்ளே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சைடில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டு இப்படியே பிடிச்சி இப்படி வரையணும். ஓகேங்களா. பாதியாகவும் வரைஞ்சிக்கலாம், இது மாதிரி வரையும். நெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் பிளாக். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக் ஏ பிளாக் பண்ணணும். அது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேக் ஏ பிளாக். அதுக்கு முன்னாடி ஒரு ஏரோவை இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஏரோவை ஒரு ஷேப்புக்கு வரைஞ்சிக்குங்க. ஏரோன்னு இல்லை, நிறைய ஷேப்ஸை நம்ம வரைய முடியும். அந்த ஷேப்ஸை வரைஞ்சிட்டு ஓகேங்களா, அது ஒரு டைம் வந்து நம்ம நேம் கொடுத்து மேக் ஏ பிளாக் பண்ணணும். ஓகேங்களா. பிளாக் பண்ணியாச்சு. பிளாக் பண்ணிவிட்டு பிக் பாயிண்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஏரோன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது வந்து இன்செர்ட் பிளாக்கில் இருக்கும். இன்செர்ட் பிளாக்னால் எடுத்துகிட்டு வர்றது. மேக் ஏ பிளாக்னால் ஒரு க்ரியேட் பண்ண ஒரு டூல்ஸை வந்து இல்லை ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கொண்டு வர்றது. ஓகேங்களா. இன்செர்ட் பிளாக்ன்றது நம்ம க்ரியேட் பண்ணணும். மேக் ஏ பிளாக் மூலிமா க்ரியேட் பண்ணுற ஒரு ஆர்க்கை வந்து இது மாதிரி தான் எடிட் பண்ணணும். சரிங்களா. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா. எப்படி இதை வந்து இந்த ஆப்ஷன் கொண்டு வரதுன்னா, ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் ஓப்பன் ஆகிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ இதை வந்து சின்னதாக ஒரு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து ஒரு தனியாக ஒரு ஆப்ஷனில் ஓப்பன் ஆகுது.
ஓகேங்களா. இப்போ இதை வந்து க்ளோஸ் பிளாக்கர் எடிட்டர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. இதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் ஆட்டோகேட் செக்ஷன் உள்ளே போயிடும். பிளாக் வந்து ஒரு டைம் க்ரியேட் பண்ணி டயக்ராமில் அப்ளை பண்ணிங்கன்னா அது மாதிரி எல்லாமே அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஷேப்ஸை கூட நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்சிங் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஹேட்சிங்கில் 2 டைப் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, ஹேட்சிங் இருக்குது. ஹேட்சிங் வந்து ஒரு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மெட்டீரியலை கட் பண்ணி அதை காமிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். மெட்டீரியல் கட் பண்ணால் பாதி சைஸ் வரும். அதை கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி தெரியும். இப்போது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி போட்டு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன், 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம இது மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ இது மாதிரி கொடுக்கும்போது ஹேட்சிங் கிளிக் பண்ணி ஆட் பிக் பாயிண்டில் போயிட்டு எங்கே ஹேட்ச் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த சர்க்கிள்குள்ளே செலக்ட் ஆகுது, அவுட்டரில் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரீவியூ பாருங்கள், லைன் வந்து கிட்ட இருக்குது. திருப்பி என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 வேல்யூ கொடுங்க. ப்ரீவியூ பாருங்கள், கொஞ்சம் பரவாயில்ல. திருப்பி எடிட்டில் போயிட்டு 10 கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். இது மாதிரி ஹேட்சிங் கட் பண்ண மெட்டீரியல் இப்போ அந்த பாதி செக்ஷன் கட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இந்த ஹேட்சிங்கில் போய்ட்டு நீங்கள் ஆப்ஷனில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தது ஹேட்சிங்கு, இது கிரேடியன்ட்னா கலர் அப்ளை பண்ணுறது. இப்போ அந்த சர்க்கிள்குள்ளே மட்டும் நம்ம கலர் கொடுக்கலாம். ஆட்டோகேட்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு கலரிங் கொடுக்க முடியும். ஓகேங்களா. இந்த செக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது. அந்த 2 கலர்ஸையும் நம்மளால் அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா. இப்போ 2 கலர்ஸ் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்ஸ் கலர் வந்து இருக்குது. இது 2 கலர் செலக்ட் பண்ணி 2 கலர் நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த சைடில் இருக்கிற ஒரு இது கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி 2 கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு டயக்ராம் போடுறீங்க, அதில் கலரிங் ஷேப்பாக கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம அதில் பார்ட் வேரியண்ட்டுக்காக நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த ஆட் பிக் பாயிண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கலரிங் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரீஜன்றது வந்து இப்போ ஒரு லைன்ஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த லைன்ஸ்லாம் வந்து தனித்தனியாக தான் செலக்ட் ஆகும். அது ஒரே செலக்டில் ஆகணும்னா ரீஜன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது மாதிரி போட்டிங்கன்னா தனித்தனியாக செலக்ட் ஆகும். ரீஜனில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரே செலக்டில் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபுலேஷன் பார்க்க போகிறோம். டேபுலேஷன் வந்து நம்ம ஒரு டயக்ராம் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு டைட்டில், ஹெட்டர்ஸு, டேட்டாஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சோன்னா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த டேபுலேஷன். இது மாதிரி காலம் வித்து டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். டேபிள்ஸ் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தனியாக ஒரு டயக்ராம்ஸ் போடுறேன். டேபிள்ஸ் உள்ளே க்ரியேட் பண்ணுறதும் ஒரு அதில் இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கும் தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு பண்ணிக்கலாம். மேலே போட்டிருக்கு வந்து ஹெட்டர்ஸ், அதாவது டைட்டில்ஸு, நெக்ஸ்ட் ஹெட்டர்ஸு, டேட்டாஸு. இப்போ இது சின்னதாக இருக்குது. இந்த ரைட் சைட் கார்னரை பிடிச்சி பெருசாக எழுதிட்டிங்கன்னா இது பெரிய சைஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து சின்னதாக இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம மாற்றுறதுன்னா கொஞ்சம் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது வேல்யூ வந்து ஒரு 5 அது மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா. 5 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா பெரிய இதாக மாறிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து அதில் வந்து ஸ்டைல்ஸை மாற்றினாலும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு Ctrl A கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகேங்களா. இது மாதிரி கொடுத்துட்டு இது லெஃப்ட்டு ரைட்லாம் கொடுக்குற ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு வேறு டெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் வேறு டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. போல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தா சென்டர் ஆகிடும். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த செக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செக்ஷனில் மாடிஃபை டூல் பார் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.